அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நினைவு நாள். எண்ணி பாருங்கள், ஒரு சாதாரண குடும்பத்தில் வறுமையின் கோட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால், முயற்சியால் மற்றும் தனக்குள் இருந்த அதை இடைவிடாத தமிழ் தொண்டும் சமுதாய தொண்டும் இப்படி பல உயர்வு படிக்கட்டுகளை அவர் கடந்து வந்து ஒரு முதல்வர் அளவுக்கு உயர்ந்து தமிழ் சமுதாயத்தில் பல மாற்றங்களை உருவாக்கினார். சட்டதிட்டங்களை உருவாக்கி தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் பயன்பெறுகின்ற வகையில் பல உயர்ந்த நோக்கத்தோடு சட்டங்களை உருவாக்கி காட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒரு தலைவன் கண்ட கனவை நிறைவேற்றிய தொண்டன் என்ற பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு. பெரியார் அவர்கள் சமத்துவபுரத்தை உருவாக்க வேண்டும், சமத்துவத்தை இந்த நாட்டிலே அனைத்து இடத்திலும் நீள்மர நிரம்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். பெரியார் அவருடைய கொள்கையை சட்டங்களாக நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெரியார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று சொன்னார். அதே போல ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அடிப்படையாக கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் உயர்த்தி காட்டுவதற்காக இட ஒதுக்கீட்டை எல்லாம் கொண்டு வந்த பெருமை டாக்டர் கலைஞருக்கு சேரும். பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும் என்கின்ற அடிப்படையில் டாக்டர் கலைஞரனுடைய அந்த உன்னத நோக்கத்தை அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் பல சட்டதிட்டங்களை உருவாக்கினார். அதே வள்ளுவனுக்கு தெற்கு முனையான குமரி முனையில் மிகப்பெரிய சிலையை உருவாக்கி வான்புகழ் வள்ளுவனுக்கு அவருடைய புகழுக்கும் உச்சிக்கும் அவருடைய முப்பால் கண்டவருக்கு முக்கடலின் சங்கமத்தில் வான்புகழ் வள்ளுவனுக்கு வானுயர சிலையமைத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்த பல உன்னத திட்டங்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி என்கின்ற ஸ்டாலின் இந்த மிகப்பெரிய சமூக சேவையை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உலகரங்கிலே தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு துறையிலும் வெற்றி நடை போடுகிறது இந்த தமிழ் சமுதாயம். அந்த தமிழ் சமுதாயத்திற்கு அடிப்படை கட்டமைப்பு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் என்னென்ன உயர்வு நிலைக்கு இந்த தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பல துறைகளில் இன்றைக்கு முன்னேறி வருகிறது. பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. டாக்டர் கலைஞனுடைய புகழ் வாழ்க, அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம். இதோ என் தமிழின தலைவனுக்காக. திருக்குவளையில் பிறந்த திருவுருவே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திறவுகோலே, முப்பால் கண்டவனுக்கு முக்கடலின் சங்கமத்தில் வான்புகழ் வள்ளுவனுக்கு வானுயர சிலையமைத்த முத்தமிழின் மூத்த மகனே, தரணியே போற்றும் தமிழகத்தில் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்ற தாரக மந்திரத்திற்கு உயிர் கொடுத்த உத்தமரே, தங்க தமிழகத்தை இருண்ட காலத்திலிருந்து மீட்டி ஒளிமயம் படைத்த சூரியனே, பொற்கால ஆட்சி மலர்ச்சித பொற்கை வேந்தனே, காவியம் போற்றும் கலைஞரே, பெரியார் கொள்கையிலும் அண்ணா சிந்தனையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய வள்ளலே, வங்க கடலோரம் திகழ்களும் எங்கள் கலைஞரை விளக்கமே. வணங்குகிறேன். வாழ்க உன் புகழ், வாழ்க உன் புகழ். நன்றி, வணக்கம்.